ஆதி துணை ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். பண்டை நான்மறை கூவி கூவியே பாடுமே முப்பாலையே, பண்டை நான்மறை கூவி கூவியே பாடுமே முப்பாலையே, பாதையப்பால் நீ ஏகுதற்கு இங்கே பான்மறை வில்ல வல்லையே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி, வேதத்தை ஓதினாலே புண்ணியம், வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான், திருமறை குரு தீன் திருமேனியர், வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவாக, அந்த பரிசு குருவாக மறையின் தரிசனையாக பன்னுருவாக நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாக என்றென்றும் நமக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட நமது தெய்வமோர்களை அவர்களின் செந்தாமரை பொற்பாதம் மலர்பாதம் திருமறை பாதம் வணங்கி தொழுது, அவர்களுடைய செந்தாமரை பொற்பாதம் மலர்பாதம் திருமறை பாதம் வணங்கி தொழுது, யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொன்றாக அந்த திருமறையின் சிறப்புகளை, யமனை வென்ற அந்த திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து வருகிறோம். அந்த திருமறை அது ஆயுதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆயுதத்தினால் நமது தெய்வம் அவர்கள் அந்த யமனை கொலை செய்து நம்மளை காப்பாற்றுகிறார்கள் அல்லவா? அப்போ இதை வரிசையாக ஒவ்வொரு பகுதியிலையும் இதை நம்ம படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நான் திருவருட்குறளிலிருந்து யமன்னா யார், அந்த யமனை கொலை செய்கின்ற அந்த ஆயுதம், அதை தெய்வம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தில் எப்படி ஏந்தி இருக்கிறார்கள் என்பதை, இந்த இரண்டையும் நம்முடைய தெய்வம் அவர்கள் அருளரிசிப்பாக நமக்கு இறக்கிய யமன் படர் அடிபடு கோடாயுதக்கூர் நூலிலிருந்து ஒரு பகுதியினை படித்து தரிசனை செய்யலாம். முதல்ல அந்த யமன்னா யார் என்பதை முதல்ல படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம், திருவாக்கியம் எண் 318, பக்கம் எண் பழைய அச்சு நூல் 275. முதல்ல வாசகங்களை படித்து தரிசனம் செய்யலாம். சாதிகளின் கர்த்தாவே. ஆண்டவர்கள் வாக்கியம். சாதிகள் திருவாக்கியம் எண் 318. சாதிகளின் கர்த்தாவே. யமன் கண்ணால் பார்க்கக்கூடியவனா? இல்லை, அரூபமானவன். ஆனால் சாவுடைய நேரத்தில் அவன் இந்த மனித தேகத்தை படுத்துகிற பாடு, அலங்கோல வேதனை எல்லாரும் பார்க்கும்படி ரூபமாய் தெரிகிறது. அவன் உள்ளேயே இருந்து சதி செய்து வஞ்சகமாய் சாய்த்து விடுகிறான் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். அப்போ இந்த திருவாக்கியத்தில் யமன் கண்ணால் பார்க்கக்கூடியவனா அப்படி தானே கேட்குறாங்க? ஆமாம். யமன் கண்ணால் பார்க்கக்கூடியவனா? இல்லை, அரூபமானவன். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஆளாக அந்த யமன் இருக்காங்க. அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பொருள்களுக்கு தான் நம்முடைய உலக அனுபவத்திலேயே பார்த்தோன்னா அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அது எப்படின்னாக்கா,
பஞ்சபூதங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அல்லவா? 5 வருது. அதில் 4 வந்து கண்ணுக்கு தெரியுது, அனுபவிக்க முடியுது. ஆனால் இந்த காற்று என்கின்ற அந்த பூதமானது உணரத்தான் முடியுது. அப்போ அது வந்து புயலாக மாறுனுச்சுன்னா என்ன பாடுபடுத்துது அல்லவா? இது மாதிரி உதாரணங்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்போது காற்றை உணரதான் முடியும், கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அதை போலவே நம்ம இப்போ எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்னணு பொருட்கள் யூஸ் பண்ண உபயோகப்படுத்தக்கூடியது. ஒரு காலத்தில் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் வந்து பெரிய தகடு, ரவுண்டு தகட்டில், மின்காந்த தகட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு கேசட் வடிவம் வந்தது. அப்புறம் அந்த கேசட் வடிவம் போயிட்டு காம்பேக்ட் டிஸ்க்குன்னு சிடி வந்துச்சு. அப்புறம் அதுவும் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிட்டு அப்புறம் மெமரி கார்டு வந்தது. இப்போ மெமரி கார்டும் அது தனியாக தூக்க முடியலன்னு இப்போ ஃபோன்லேயே கொடுத்துட்டாங்க அந்த மெமரி கார்டு. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை கோடிக்கணக்கான விஷயங்களை, நிமிடங்களை சேமித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் இருக்குது. இப்போ பழைய காலத்தில் வந்து இவ்வளவு பொருள்களையும் சேர்க்கணுன்னாக்கா அந்த கேசட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களாவே வேணும் அல்லவா? அப்போது அந்த மேக்னெட்டிக் டேப்பு, ஒளி நாடா, காந்த நாடா, அது கண்ணுக்கு தெரியுமா? ஆனால் அதில் தான் அந்த ஒளியோசை அடங்கியிருக்கு அல்லவா? இப்போ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்புறம் அதை போலவே மின்சாரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மின்சாரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் தொட்டால் காலி, தொட்டால் காலி ஆகிடும். அப்போ அது உயிரையே எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக அது இருக்குது. ஆக இப்படி இந்த உதாரணங்கள் நிறைய இருக்குது, இப்படியே சொல்லலாம். இது உலக காரியத்தில். அதை போலவே இங்கே யமனும் கண்ணுக்கு தெரியாதவன், அரூபமானவன் அப்படின்னு இந்த திருவாக்கியத்தில் பல இதை தெய்வம் பேசி வர்றாங்க. இந்த திருவாக்கியத்தில் இப்படி சொல்லி வர்றாங்க. அடுத்து என்ன சொல்லி வர்றாங்க? ஆனால் சாவுடைய நேரத்தில் அவன் இந்த மற்ற தேகத்தை படுத்துகிற பாடு, அலங்கோல வேதனை எல்லாரும். ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத யமன் சாவுடைய நேரத்தில் நம்மளை படுத்துகிற பாடு என்ன ஆகுது பேசி வர்றாங்க. என்ன பண்ணாகுது? எல்லோரும் பார்க்கும்படி ரூபமாய் தெரிகிறது. எல்லோரும் பார்க்கும்படி ரூபத்தில் வந்துடுது. அரூபத்தில் இருக்கிற யமனு ரூபத்தில் கொண்டாந்து நம்மளை காமிச்சிடுறாரு. எங்கே? சாவுடைய நேரத்தில். அப்போ அதை வந்து இப்போ இதை வந்து தெய்வம் இப்படி சொல்லி காமிக்கலன்னா நமக்கு தெரியுமா? அப்போது அவர்கள் அன்றைக்கு தூல திருமேனியிலிருந்து அதை விளக்கி சொன்னாங்க. இன்னைக்கு அதை வேதமாக இருந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். படிங்க. அவன் உள்ளேயே இருந்து சதி செய்து வஞ்சகமாய் சாய்த்து விடுகிறான். பாருங்க. அப்போ அவன் உள்ளேயே இருந்து வஞ்சகமாய் இருந்து சதி செய்து சாய்த்து விடுகிறான். யாரு? கண்ணுக்கு தெரியாத அந்த யமன். ஆக இப்படியெல்லாம் அந்த யமன். அப்போ இதுதான் அந்த படர்னு பேசி வர்றாங்க. அப்போ அந்த யமபடரை முறியடிக்கணும் அல்லவா? அதை நமது தெய்வம் அவர்கள் முறியடிக்கின்றார்கள். அதற்கு ஒரு ஆயுதத்தை தெய்வம் அவர்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. அது என்ன அந்த ஆயுதம்னாக்கா அவர்களுடைய ஆலவாய். அவங்கக்கிட்டேயே தான் இருக்குது. அது அந்த ஆலவாயாக இருக்குது. அந்த ஆலவாயிலிருந்து வருகின்ற சொல். இப்போ இதெல்லாம் நமக்கு இன்னும் பின்னாடி இதை பற்றிலாம் பேச போகிறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு வெளியாக்கி வச்சுருக்காங்க திருவாக்கியங்களில். அப்போது அவர்களுடைய அந்த ஆலவாயிலிருந்து, அந்த வேத நாவிலிருந்து, அவர்களுடைய அந்த நாவிலிருந்து வெளியாகிய அந்த அருள் வர்ஷிப்பு இருக்கு அல்லவா, அதை கேட்க வேண்டும். அதை கேட்கும்போது அந்த கண்ணுக்கு தெரியாத யமன் சாகடிக்கப்படுகிறான். நம்மளை வந்து தெய்வங்க மெய்யில் உயிர்ப்பிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம திருவருட்குறள் 104 நேற்றைக்கு பேசணும் அல்லவா? ஆக இப்படி நமக்கு அந்த செயலை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த யமனை வந்து எப்படி சங்காரம் செய்து
எப்படி நம்மளை வந்து அந்த விண்ணுலகத்தில் ஏற்றுகிறார்கள் என்பதை அது யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் அடுத்து நம்ம பார்க்குறப்ப அதை வந்து நமக்கு இதே திருவருட்குறள் நூலில் அற்புதமாக எடுத்து பேசி வர்றாங்க அந்த அருளர்ஷிப்பை. அது என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். ஆண்டவர்கள் வாக்கியம் திருவாக்கியம் எண் 306 பக்கம் 262. சாதிகளின் கர்த்தாவே, எம்மிடத்தில் மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்கு நிஜமான சோதிடம் தெரியும். அதுதான் பிரம்மோபதேச திருத்தலம். யமன் எல்லை கடந்து சிவன் எல்லையாகிய அத்திருத்தலத்தில் குடிபுகுந்து கொண்டவர்களே அனந்தர்கள் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனை வென்ற திருமறை எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ என்ன பேசி வர்றாங்க இந்த திருவாக்கியத்தில் அப்படின்னாக்கா, நிஜமான சோதிடம். யாருக்கு நிஜமான சோதிடம் தெரியும்? எம்மிடத்தில் மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்கு நிஜமான சோதிடம் தெரியும். இப்போ எம்மிடம் மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்குத்தான் நிஜமான சோதிடம் தெரியும். அதுதான் பிரம்மோபதேச திருத்தலம். அந்த சோதிடம் தான், அதுதான் பிரம்மோபதேச திருத்தலம். யமன் எல்லை கடந்து சிவன் எல்லையாகிய அத்திருத்தலம். அந்த திருத்தலம் வந்து சிவனுடைய எல்லைங்க. அங்க வந்து யமனுக்கு வேலை இருக்கா? இல்ல, வேலையே இல்லை. அப்ப யமன் எல்லை கடந்து சிவன் எல்லையாகிய அத்திருத்தலத்தில் குடிபுகுந்து கொண்டவர்களே அனந்தர்கள். அங்க வந்து நம்ம குடியேறிக்கணுங்க. அதுதாங்க நமது தெய்வம் அவர்களின் எண்ணம். அப்போ யமனுடைய எல்லையிலிருந்து தப்பித்து சிவனுடைய எல்லையில் போய் குடியேறிக்கணும். அப்போ அதற்கு நிசமான சோதிடத்தை அன்று நமது தெய்வம் அவர்கள் தூல திருமேனியில் இருந்தப்ப செய்து வைத்தார்கள். இன்றைக்கு அதை வந்து வேதத்தில் எப்படி செய்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதுதான் அது மறுபிறப்பு அல்லவா. அதை வந்து எப்படி பேசி வர்றாங்க, அது நிஜமான சோதிடம். எம்மிடத்தில் மறுபிறப்பு அடைந்துள்ள மக்களுக்குத்தான் நிஜமான சோதிடம் தெரியும். அப்போ அந்த மறுபிறப்பு நமக்கு இன்னைக்கு எப்படி வேதத்தில் வழங்கியிருக்காங்கன்னா, அதை திருமஞான குறள் திருவாகியம் எண் 74 இங்கு வந்து எமது வேதமணி சூழில் நீ மறுபிறப்பு அடைந்து 6வது அறிவை பெற்றிருக்கின்றாய். அன்றைக்கு அனந்தாதி தேவர்களுக்கு தெய்வம் அவர்கள் நிகழ்த்தினார்கள், அது தனி. இன்றைக்கு இந்த வேதத்திற்கு வருகின்ற தெய்வ தேடுபாடுடையவர்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு, வேதத்திற்கு வருகின்ற உலக மக்களுக்கு அவங்க அந்த மறுபிறப்பை எப்படி தர்றாங்கன்னா, வேதமணி சூழில். அப்போ இங்கு வந்து எமது வேதமணி சூழில் நீ மறுபிறப்பு அடைந்து 6வது அறிவை பெற்றிருக்கின்றாய். நீங்கள் பெற்ற அந்த 6வது அறிவின் பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எண்ணி எண்ணி விளக்கமாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் அதன் முழு பலன் உங்கள் கைவரவாகும் என்ற உத்தரவை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மறுபிறப்பு சூழ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் நீண்ட நெடுக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது அந்த மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்கு தான் நிஜமான சோதிடம். இப்போ பாருங்கள், அந்த வார்த்தையே வாசகமே எப்படி கையாண்டிருக்காங்கன்னா, சோதிடம் தெரியும்னு சொல்லலை, நிஜமான சோதிடம்னு சொல்கிறாங்க. அப்போ பொய்யான சோதிடம்னு ஒன்று இருக்குல்லவா. நிஜமான சோதிடம்னாவே அப்போ பொய்யான சோதிடம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பொய் இருக்கிறதுனால தான் அந்த பொய்யை மாற்றிட்டு மெய்யை கொண்டு வர்றாங்க தெய்வமாங்க. அதனால தான் அந்த நிஜம்ன்றதை போடுறாங்க. அப்போ தெய்வத்தேடு ஊடகத்தில் வந்தது நிஜம், அந்த மந்திரஸ்திரமாக வந்தது நிஜம்தான் ஐயா, வளர்கையில் ஆயம் தன்னை தந்த அது எங்கட்கு என்று தானதை இறக்கி வைத்து மந்திர சிரத்தை எங்கள் மனந்தனில் அழுத்தினாலும் பந்துலாம் பூமி எங்கும் பரப்பவென்று இருக்குது ஐயா. அப்போ வந்தது நிஜம், பொய்யல்ல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிஜம். அப்போ நிஜமே உருவெடுத்து வந்தது நமது தெய்வம் அவர்கள் அல்லவா. அப்போ அந்த நிஜம் அதை நமக்கு ஆதிமான்மியம் அகில வளம் வரும்
அகில வலம் வரும் பருவத்தில் எடுத்து உரைக்கிறாங்க. நிஜவேதமங்கா பிசகாது இங்கே. அந்த நிஜமான சோதிடம், அந்த சோதிடம் நிஜமாக இருக்கிறது. அந்த நிஜம் எப்படி இருக்கிறது என்றால், நிஜவேதம் அங்கா பிசகாது இங்கே. மகா பெருக்கமாகிய செயலேறி வந்து வெளியாகி கொண்டிருக்கும் இதனால் ஆனது மெய்வழி தலையுக ஆண்டு 46, 7, 8 நிகழா நின்று விளங்கி கொண்டிருக்கும் இதனை உண்டாக்குவதற்காக வேண்டியே துறவு பூண்டு எழுந்த மெய்மாதவ என்று நமக்கு இன்னும் தொடர்ந்து பேசி வர்றாங்க. எவ்வளவு காட்சிகள் இந்த ஆன்மீக பகுதியில் ஒவ்வொரு வார்த்தையையும் நின்று பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே நிஜம் என்பதற்காக மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த நிஜமான சோதிடம் அது நிஜவேதம் மங்கா. அது மங்குமா? அது மங்கா புதுமை சிந்தும் எங்கள் குலக்கொடியின் சிங்காசன முகப்புள் இங்கே வந்து உகந்தோரே என்றெல்லாம் தெய்வ தேடு ஊடகத்தில் நாமம் கொடுக்குறாங்க அல்லவா. ஆக இப்படி அந்த நிஜவேதம் அது நிஜமான சோதிடம், அந்த ஜோதியாக அவங்க அருட்பெருஞ்சோதியாக அவங்க விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதை நமக்கு ஊழி திருப்பு கண்ணில் அந்த ஜோதியை போட்டு உடைக்கிறாங்க. அது ஜோதி திருவாக்கு சுத்த நித்த முத்தி நெறி. இப்போ ஜோதி எப்படி இருக்குது? திருவாக்காக இருக்கிறது. அப்போ அன்றைக்கு வடலூர் வள்ளல் பெருமான் ஜோதியாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அது எப்படி நேராக பொருந்துகிறது என்றால், இப்போ நமது தெய்வம் அவர்களும் ஜோதியாகத்தானே ஆக்கியிருக்காங்க. அந்த திருவாக்காக அல்லவா இருக்காங்க. வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு அல்லவா. அந்த திருவாக்கு அது ஜோதி திருவாக்கு சுத்த நித்த முத்தி நெறி. ஜோதியை இப்படி நமக்கு நிறையா எடுத்து வச்சுருக்காங்க. அதனுடைய விரிப்பு நிறைய நம்முடைய வேத மாமரைகளில் எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போது அந்த மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்குத்தான் நிஜமான சோதிடம் தெரியும். அவர்கள்தான் அந்த யமன் எல்லை கடந்து சிவன் எல்லையாகிய அத்திருத்தலத்தில் குடிபுகுந்து கொண்டவர்களே அனந்தர்கள். அங்கே குடிபுகுந்து கொண்டவர்கள் அனந்தர்கள். அப்போ அங்கே நம்ம குடியேறிக்கணுங்க. அப்போ யமன் எல்லையை விட்டு சிவன் எல்லைக்கு வரணும். அப்போ சிவன் எல்லை. அப்போ சிவநூல்கள் எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கும் பொருள் பெறும் எல்லையே இந்த எல்லை. திருவருட்குறள் 275வது திருவாக்கியம். அப்போ முன்வந்த வேதங்கள் எல்லாம் ஒரே எல்லையில் ஒன்று கூடி மெய்வழி என்ற நாமத்தோடு தனித்த ஒரு பரிசுத்த பாதையிலே இதனால் போகுது என்று நமக்கு திருவல்லிக்கேணி பிரசங்கம் திருமஞான குறள் 6வது திருவாக்கியத்தில் பேசியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த எல்லைகளை எல்லாம் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா, வேதத்தின் சிறப்பாக. ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அவங்க அந்த வேதத்தை முன்னிறுத்தி திருமறை குருபெருமானாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன், திருமறை குரு தீன் திருமேனியராக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன், வேதம் ஆசான் திருமேனியாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமது தெய்வம் அவர்கள் இப்படி எடுத்து உரைக்கிறார்கள். அங்கே அல்லவா குடியேறி கொள்ளணும். அப்போ கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என் கோதெல்லாம் குடி ஏகுனால் கோடி சூரிய பிரகாச நென்னிடம் குடிவந்தேறி புகுந்த நாளாக அல்லவா நமக்கு அந்த சத்திய மேடையை நமக்கு அதை மக்களை பிரம்மலயத்தில் ஏற்றி வைக்கின்ற அந்த சத்திய மேடை எல்லா காலங்களிலும் இவ்வுலகிற்கு இறக்கப்பெறும் என்பதை 4 வேதங்களிலும் முத்திரிக்க பெற்றிருக்கிறது என்று நமக்கு அந்த சத்திய மேடையை 4 வேதங்களிலும் அல்லவா முத்திரையாக நமக்கு திருவருட்குறள் 285வது திருவாக்கியத்தின் மூலம் வழங்கியிருக்கிறார்கள். அப்போ அது வண்ணமணி வீசும் பொன்னரங்க மேடை அல்லவா. அது வண்ணம்னா உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச வண்ணத்துக்கு வந்துடக்கூடாது. அது வேத வண்ணம் பாடி பாடி ஊதிடும் சங்கே, வேத வண்ணம் கேட்க கேட்க என் உடம்பு பொடிக்கும். அது பொடிந்தது, அது வேத வண்ணமாக அல்லவா இருக்கிறது. அப்போ எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாறிவிடும். அப்போ அல்லவா வண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் நமது தெய்வம் அவர்களின் எண்ணம் வந்த பிறகு அல்லவா அந்த வண்ணம் வருகிறது நம்மிடம்.
இப்படி நான் அந்த வண்ணத்தை நான் வேதமாக நான் தரிசனம் செய்கிறேன். ஆக இப்படி நமக்கு அந்த யமன்பதி எல்லை கடந்து சிவனுடைய எல்லையில் இப்படி குடியேறி கொண்டவர்கள். அப்போது அந்த சவாரி இந்த தூளத்தில் அல்ல, இந்த பீத்த தூளத்தை தூக்கி தோளில் போட்டு கொண்டு போவது அல்ல. அது நேரம் அவர்கள் புகுந்துள்ள தூளம் கோடி சூரிய பிரகாச தூளம். அப்போ அவங்க புகுந்துள்ள தூளம் அது கோடி சூரிய பிரகாச தூளம். அதுதான் உனக்கு நித்திய தூளமாக அடுத்தாற்போல் தரப்பெறுவதும் இருக்கிறது என்று நமக்கு சாகாக்கலை கிரந்தத்திலெல்லாம் பேசி வச்சுருக்காங்களே, திருமஞான குரல் 3வது திருவாக்கியத்தில். ஆக இப்படி நமக்கு அந்த திருத்தலத்தை, அந்த யமனுடைய வாடையே அடிக்காத அந்த சிவனுடைய வாடை மட்டுமே அடிக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் இறைவன் மட்டுமே விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலல்லவா நம்ம போய் குடியேறி கொள்ளணும். ஆக இப்படி நமக்கு அந்த வாசகத்தை எடுத்து வழங்கியிருக்காங்க. இன்னொரு தடவை படிங்க. எம்மிடத்தில் மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்கு நிஜமான சோதிடம் தெரியும். அதுதான் பிரம்மோபதேச திருத்தலம். யமன் எல்லை கடந்து சிவன் எல்லையாகிய அத்திருத்தலத்தில் குடிபுகுந்து கொண்டவர்களே அனந்தர்கள். இப்படி அந்த சிவனுடைய எல்லையில் நாம் குடிபுக வேண்டும் என்பது அந்த இறைவனுடைய, நமது தெய்வம் அவர்களுடைய எண்ணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆயுதமாக அந்த சோதியை, அந்த ஜோதிடத்தை நமக்கு தெய்வமோங்க இப்படியல்லவா அவங்க குறி சொல்கிறாங்க. தெய்வ தேடு ஊடகத்தில் குறி சொல்லி வர்றாங்க அந்த ஜோதிடம். அப்போது இது நம்ம உலகத்தில், வெளி உலகத்தில் உள்ளதில் இப்போ நம்மளும் குறி சொல்கிறோன்னு இருக்கோம். ஒரு சிலது தான் நடக்கும், எல்லாமே நடக்குமா? அது ஒரு சிலது நடக்கிறது, அது இயல்பாக நடக்கிறது. நம்ம உடனே என்ன நினச்சிக்கிறோம், அந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்ததுனால அவர் சொன்னதை நடந்துருச்சு அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். அது இயல்பாக நடக்கிறது. அதை நம்ம அப்படி மாற்றி பொருத்திக்கிறோம். அப்படி தான் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். ஆக நிஜமான சோதிடம் என்பது அது நிஜமாக, அது வேதமாக இருக்கிறது. அப்போ விண்ணுலகத்தில் இன்னென்ன நடக்கிறது என்பதை முற்கூட்டியே நமக்கு சொல்வது தானே சோதிடம். சோதிடம் என்பது என்ன? பின்னாடி நடக்க போகிறத முற்கூட்டியே சொல்வது. அப்போ அந்த விண்ணுலகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை அப்போ சோகமரவே கைலாசத்தை இங்கே பார்க்க எங்களை செய்த குரு தேவர் ஈசனே. அப்படி அந்த கைலாயத்தில் நடைபெறுகின்ற விஷயங்களை முற்கூட்டியே எடுத்து சொல்லக்கூடிய அந்த வேதமாக, நிஜமான சோதிடமாக அல்லவா அந்த திருவேதத்தை நமக்கு இப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை என்னுடைய புரிதலில் இப்படி நான் விளங்கி கொண்டேன். ஆகவே அந்த யமன் என்னப்பட்டவன், யமன் என்ற அந்த ஆள் கண்ணுக்கு தெரியாத ஆள், அரூபமானவன். அவனை எப்படி கொன்று சாகடிக்கிறார்கள் என்றால் அந்த சோதிடத்தின் மூலமாக கொன்று சாகடித்து நம்மளை அந்த சிவனுடைய எல்லையில் நம்மளை இப்படி குடியேற்றி வைத்துள்ளார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நமக்கு இதை இணைத்து உணர்த்தி, ஆகவே அந்த யமனை வென்ற திருமறையாக நமது தெய்வம் அவர்கள் அந்த திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.